இந்த தமிழ் சமூகத்தின் உரிமைக்காக போராடுகின்றவர்களை இந்த நாட்டிற்கு அரசியல் கட்சி தலைவர்களாக, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக மக்கள் அங்கீகரிப்பதற்கு பதிலாக இன்னைக்கு வேலூர் கோட்டையிலே இஸ்லாமியர்கள் தொழுகை செய்வதற்கு அனுமதி கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த கோட்டை யாருடைய கோட்டை? அந்த கோட்டையை எத்தனை இஸ்லாமியர்கள் தியாகம் செய்தார்கள் என்ற வரலாறு யாருக்கு தெரியும்? எங்க கட்சியில கட்டு வைக்கக்கூடாது, பாலாபிஷேகம் செய்யக்கூடாது, காலில் விழக்கூடாது, மாலை போடக்கூடாது, எங்க அண்ணன் வராரு ஒதுங்கி சொல்லக்கூடாது, பட்டாசு வெடிச்சாரு, பட்டாசு வெடிச்சதுக்கு 5000 அபராதம். இன்னும் சர்வதேச நீதிமன்றத்தில் நமக்கான நீதி விசாரணை கிடையாது. ஆனால் இங்க தமிழர்கள் நாம எப்படி இருக்கிறோம்? கண் இருந்து குருடவா, காது இருந்து செவடவா, வாய் இருந்து அதுக்காக பேச முடியாத, அதுக்காக போராட முடியாம இருக்கிறோம். ஆனா சாதி கூட்டம் போடு எல்லாம் கும்பலாக வரான். தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ் சமூகத்தின் உரிமைகளுக்காக தொடர்ந்து போராட்ட களத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். அதனால்தான் கேட்கிறேன், நான் மத்திய அரசு பதவிகளில் 90% வேற என்ன, இங்க நிக்கிற எல்லாருக்குமான சேர்த்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ், ஒரு மிகப்பெரிய சாதனையை தமிழக வாழ்வுரிமை கட்சி செய்திருக்கிறது. அது என்னவென்றால், வேலூர்ல அமைச்சராக இருந்த அன்றைக்கு வீரமணியை கேட்டு பாருங்க தெரியும். ஆனா இதையெல்லாம் பகிர்ந்து பார்த்து ஆய்ந்து அறிந்து இந்த தமிழ் சமூகத்தின் உரிமைக்காக போராடுகின்றவர்களை இந்த நாட்டிற்கு அரசியல் கட்சி தலைவர்களாக, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக மக்கள் அங்கீகரிப்பதற்கு பதிலாக என்ன செய்யுது? 4 படம் நடிச்சா அவன் முதலமைச்சர், கதாநாயகனான முதலமைச்சர், பெண்கள் உட்கார்ந்து இருக்கிறான கேவலமான கீழ்த்தரமான பாடல் வரிகளை நான் சொல்ல விரும்பல. மோசமான பாடல் வரிகள், மோசமான டப்பாங்குத்து பாட்டு, மோசமான நம்ம ஈழத்தமிழர்களுக்கு எனக்கு என்ன உறவுன்னா தொப்புள் கொடி உறவுமோ, அந்த தொப்புள்ள ஆம்லெட் போட்டுட்டு இருக்கிறான், நீரடியா நாரடியான்னு பாட்டு பாடுறான். கேவலம். அப்பா அம்மா வீட்டுல இல்ல, தடை போட யாரும் இல்ல, பாட்டு பாடுறான். ஆனா இவர்களெல்லாம் இந்த தமிழ் சமூகம் தனக்கான தலைவனாக திரையில் தேடுகிறது. உனக்காக இந்த மக்களுக்காக போராடிய எண்ணற்ற தலைவர்கள். இங்கே என்னுடைய மாரிமுத்தவர்கள் பேசுகின்ற போது குறிப்பிட்டார் அல்லவா, தேசிய விலங்கு, தேசிய பறவையை குறித்து நாட்டுடைய நேருக்கு பாடம் எடுத்தார் அல்ல, காயக்குளத்தை குறித்து தெரியல. உயிரோடு வாழ்கின்ற சுதந்திர போராட்ட வீரர் 14 ஆண்டு காலம் சிறை கொடுமைகளை அனுபவித்த ஐயா நல்ல கண்ணுவை பற்றி தெரியவில்லை. இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் ஐயா பழைய நெடுமாறனை குறித்து தெரியவில்லை. தென்னாட்டின் ஜான்சிராணி என்று அழைக்கப்பட்ட கடலூர் அஞ்சலமலை குறித்து தெரியவில்லை. ஆனால் எண்ணற்ற என் தமிழ்நாட்டில் பிறந்த அரசியல் ஆளுமைகளை குறித்து என் இளைய தலைமுறை, என் மாணவர் சமூகம், என் பெண்கள் தெரிந்து கொள்வதற்கு பதிலாக சினிமாக்காரர்களை தெரிந்து கொள்கின்ற கேவலம் கெட்ட நாடாக மாறி வருகிறது. சொல்லுங்க, வேலூர் சிப்பாய் கழகத்தை குறித்து எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு வேலூர் கோட்டையிலே இஸ்லாமியர்கள் தொழுகை செய்வதற்கு அனுமதி கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த கோட்டை யாருடைய கோட்டை? அந்த கோட்டையை எத்தனை இஸ்லாமியர்கள் தியாகம் செய்தார்கள் என்ற வரலாறு யாருக்கு தெரியும்? ஆனா இதையெல்லாம் தெரிகின்ற தலைவர்களை, இதையெல்லாம் தெரிந்த இந்த தமிழ்நாட்டின் தலைமைகளை தமிழ் சமூகம் ஆதரிப்பதற்கு பதிலாக சின்ன திரையில, வண்ண திரையில, ஐயோ அவர் அப்படியே சண்டை போடுறாரு, பாஞ்சு சண்டை போடுறாரு, இங்க உட்கார்ந்து மூட்டை தூக்க தொழிலாளி நிக்கிறவர்கிட்ட, கைது கட்டி நிக்கிறவர்கிட்ட கொண்டாந்து கொடுங்க கதாநாயகன ஒரு பஞ்சு விட்டாருன்னா 3 நாள் அவன் எதிர்த்து. ஆனா அவர் அப்படியே இந்த படத்துல இந்த எங்க தாவி அங்க வரைக்கும் தாவி அடிப்பார், வலது காலால அடிப்பார், இடது காலால அடிப்பாரு, அப்படியே பல விழுவாங்க. அப்படியே விமானத்தை நிறுத்துவாரு, அப்படியே ட்ரெயின் அப்படி கையை காட்டினா ட்ரெயினை நிறுத்துவாரு, லாரியை நிறுத்துவாரு, காரை நிறுத்துவாரு. இப்படி சினிமா மோகம் கொண்டு சீரழிய கூடாது என் தமிழ் சமூகம் என்று தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி விழிப்புணர்வை நடத்தி வருகிறது என்று சொன்னால் அது தமிழக வாழ்வுரிமை கட்சி. எங்க கட்சியில கட்டு வைக்கக்கூடாது, பாலாபிஷேகம் செய்யக்கூடாது, காலில் விழக்கூடாது, மாலை போடக்கூடாது, எங்க அண்ணன் வராரு ஒதுங்கி சொல்லக்கூடாது, பட்டாசு வெடிச்சாரு, பட்டாசு வெடிச்சதுக்கு 5000 அபராதம், பட்டாசு வெடிச்சு சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுத்தக்கூடாது, பொதுமக்களுக்கு இடங்கள் இல்லாமல், காலில் விழாம, மாலை போடாம, ஆடம்பரம் இல்லாம, ஆறாவரம் இல்லாம ஒரு அமைதியான வழியில தமிழக வாழ்வுரிமை கட்சி என்ன தமிழ் சமூகத்திற்காக போராடி இருக்கிறது? லாட்டிய ஒழிச்சத, முல்லை பெரியாருக்கு போராடியது, காவேரிக்கு போராடியது, ஈழத்தமிழ் இனப்படுகொலைக்கு போராடியது. இன்னைக்கு என் தாய் தமிழ்நாட்டு குடியாத்தில் வாழ்கிற என் உறவுகளே, நம்ம பக்கத்துல 10-12 கோடி பேர் உலகம் முழுவதும் வாழ்றோம். இன்னைக்கு செம்மணி புலிகுழி எடுக்கிறாங்க, பச்சை குழந்தை பால் குடிச்சிட்டு இருக்கு, அப்படியே உயிரோடு அடிச்சு கொண்டு இருக்கிறான். ஒரு சின்ன பந்து வச்சுட்டு ஒரு குழந்தை விளையாண்டு இருக்கு, அப்படியே அடிச்சு புதைச்சிருக்கிறான். நூற்றுக்கணக்கான எலும்புக்கூடுகள் தோண்டி தோண்டி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ் சமூகம் 500 டிக்கெட்டை
500 கூட 50 ரூபாய் டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு 5000 ரூபாய்க்கு போய் எடுத்து படம் பார்க்க போயிட்டு இருக்கான். அந்த தாய்மார்களின் இனப்படுகொலைக்கு நீதி இல்லை, செம்மணி பொறுகளுக்கு நீதி இல்லை. தோண்டுகிற இடமெல்லாம் இன்றைக்கு எலும்புக்கூடுகளாக காட்சியளிக்கிறது. ஒரே 2009 இறுதிக்கட்ட போரில் 1.5 லட்சம் தமிழ் மக்களை கொண்டு குவித்திருக்கிறான். 90,000 தொப்புக்குடி உறவுகளின் தாலி அறுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் நீதி கிடையாது. சர்வதேச சமூகத்தில் இன்னும் நீதி கிடையாது. இன்னும் சர்வதேச நீதிமன்றத்தில் நமக்கான நீதி விசாரணை கிடையாது. ஆனால் இங்க தமிழர்கள் நாம எப்படி இருக்கிறோம்? கண் இருந்து குருடவா, காது இருந்து செவடவா, வாய் இருந்து அதுக்காக பேச முடியாத, அதுக்காக போராட முடியாம இருக்கிறோம். ஆனா சாதி கூட்டம் போடு எல்லாம் கும்பலாக வரான். மதரீதியா ஒரு கூட்டம் போடு, நான் இஸ்லாம் என்று எல்லா பாயும் வந்து உட்காருவாங்க. உடனே இப்ப அங்க முருக மாநாடுன்னு ஒண்ணு போட்டான் ஓட்டு வாங்கறதுக்கு. உடனே அங்க நாங்க எல்லாம் இந்துக்கள் வேலை தூக்கிட்டு போறோம். முருக மாரி ஆளு, அண்ணாமலை மாரி ஆளு. ஆனா ஒரு தொப்புக்குடி உறவுகள் 10 மைல் தூரத்தில் கடல் எல்லையால் பிரிக்கப்பட்ட ஈழ தேசத்தில் கொத்து கொத்தாக அன்று கொண்டு குவிக்கப்பட்டிருக்கிறான். அநியாயமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறான். 90,000 தாலிகள் அறுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அந்த மக்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. தமிழ்நாட்டில் கேட்பதற்கு நாதி இல்லை. ஆனால் தமிழக வாக்குரிமை கட்சி எம்எல்ஏ ஆரம்போ எம்பி ஆரம்பம் அதை பற்றி கவலைகளாமல் இனப்படுகொலைக்கு இன்றைக்கு நீதி காட்டி நீதிக்கு வந்து போராடுகிற ஒரு அரசியல் இயக்கம் தமிழக வாக்குரிமை கட்சி. வருகின்ற 27ஆம் தேதி சென்னை தியாகராய அரங்கி செம்மணி பொய்களுக்கு நீதி எங்கே? தாய் தமிழகமே நாம் என்ன செய்ய போகிறோம்? கருத்தரங்கத்தை முன்னெடுக்கிறோம். அடுத்தது மாபெரும் போராட்டங்களை முன்னெடுக்க இருக்கிறோம். அது 15 வருஷம் ஆச்சு. நம்ம உறவுகளை கொண்டுட்டா மூடி மறைச்சிட்டு நம்ம வேலையை பார்க்கும். தேர்தல் வரப்போது எப்படி 1 சீட்டை 4 சீட்டு ஆக்குறது, எப்படி 5 சீட்டு ஆக்குறது, அதை பத்தி கவலைப்படல தமிழக வாழ்வுரிமை கட்சி. தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ் சமூகத்தின் உரிமைகளுக்காக தொடர்ந்து போராட்ட களத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். அதனால தான் கேட்கிறேன், நான் மத்திய அரசு பதவிகளில் 90% வேற என்ன, இங்க நிக்கிற எல்லாருக்குமான சேர்த்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ், ஒரு மிகப்பெரிய சாதனையை தமிழக வாழ்வுரிமை கட்சி செய்திருக்கிறது. அது என்னவென்றால், நம்ம இபிஎஸ் முதலமைச்சராக இருக்கும் போது 2014 தமிழ்நாடு டிஎன்பிசியில நேர்மை பத்திரிகையாளர்கள் எல்லாம் கும்பலா நிக்கிறாங்க. எல்லா மெயின்ஸ்ட்ரீம் ரிப்போர்ட்டர்ஸ் இருக்கிறாங்க. கேட்டு தெரிஞ்சுங்க. 2016 ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்கும் போது தமிழ்நாட்டுடைய குரூப் 1 இருந்து குரூப் 4 வரையிலும் எல்லா பதவிகளும் ஒரு 10 வருஷத்துல கலெக்டர் ஆகிற கோட்டாட்சியர் என்று சொல்லக்கூடிய ஆர்டிஓ, டிஎஸ்பி, மேஜிஸ்ட்ரேட், கமர்ஷியல் டாக்ஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர், டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்டர், டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் என்று எல்லா உயர் பதவிகளையும் ஓபிஎஸ் இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டு அரசாங்க பதவிகளில் தேர்வு எழுதி இந்த பதவிகளை நீங்க அமரலாம் என்ற ஒரு சட்டத்தை மோடி மிரட்டி கொண்டு வர செய்தார். அதை அடிமை அதிமுக அன்றைக்கு செய்தது. அதை தமிழ்நாட்டில் இருக்கிற 196 கட்சிகள்ல ஒரு கட்சி அதை குறித்து கவலைப்படல. மோடி எதிர்த்து பேசல, மோடி எதிர்த்து கேட்கல. இந்த சட்டம் இங்கே படித்துவிட்டு வேலை வாய்ப்பாக காத்திருக்கிற 1.5 கோடி தமிழ்நாட்டு மாணவர் செல்வங்கள், இளைஞர் செல்வங்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும். இன்னைக்கு நீ கோட்டாட்சியார வேலை போட்டு கொடுத்துட்டா 10 வருஷத்துல கலெக்டர் ஆயிடுவான். 35 வருஷத்துல அவன் ஓய்வு பெற போகும்போது அவன் என்ன ஆவான்? சீஃப் செக்ரட்டரி ஆகிதான் ரிட்டர்ன் ஆகும். சீஃப் செக்ரட்டரி ஆயிடுவான். அப்ப சீஃப் செக்ரட்டரி யாரு? பீகார் வரேன்.